ஓவர் த கார்டன் வாலோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அண்ணனும் தம்பி அந்த பணக்கார வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பாங்களா, அதுக்கு எடுத்து கட்டுறாங்க. ஒரு போட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அங்கே ஒரே ஃப்ராக்ஸாக இருக்குது. அதுங்க தான் மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தம்பி அண்ணன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பறவைக்கிட்ட அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கடைசியாக பயணம் முடிய போகுது, ஏர்லேயே பார்த்தோன்னா அவங்க எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க, நீனே எங்கள் கூட சுற்றிக்கிட்டு இருக்க தேவையில்ல, சந்தோஷமா அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ளூ பேர்ட்ஸை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் அது ஒரு மாதிரி சோகமாகவே இருக்குது. ஏன் நீ இப்படி இருக்க, என்னாச்சு உனக்கு, பிரச்சனையெல்லாம் முடிய போகுது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அது வந்து சோகமாகவே இருக்குது. என்ன சின்ன தெரியலையேன்னு சொல்லிட்டு தம்பிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா தம்பி ஒன்று சொல்லிட்டு இருக்கா, இங்கே படுறா, இங்கே இருக்க எல்லா தவக்கலையுமே ட்ரெஸ்ஸு போட்டுருக்கு, நம்மளோட தவக்கலை மட்டும் ட்ரெஸ்ஸு போடலடா, எதுவும் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பேர் 2 போலீஸ் தவக்கலே இவங்களை துரத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ இவன் ட்ரெஸ்ஸு போடாதனால தான் துரத்துட்டு போலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, ஒருவேளை போட்டில் நம்ம காசு கொடுக்கல அதனாலேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் ஓடிட்டு போய் ஒரு ஸ்டோரேஜ் ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டு அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு, இது மாதிரி நாங்கள் அந்த மியூசிக் பேண்டோட தான் வந்தோம், மியூசிக் வாசிக்க தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் வந்து தவக்கலை தலையில் உட்கார வச்சு ட்ரெஸ் போட்டிருக்கான். அதனால் அவங்களுக்கு தெரியல. தம்பி வந்து ட்ரம்ஸ் மாதிரி விஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. இப்போ வந்து கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அண்ணன் வந்து ட்ரம்ஸ் அடிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க தவலையை அடிச்சு கூட அவ்வளோதான், எல்லா தவக்கலைக்கும் கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சது. ஏன்னா வந்து இப்படி மியூசிக்கை ஸ்பாயில் பண்ணிட்டியரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு இருக்க. தம்பி தான் சொல்கிறான், நீ எடுத்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிடா, அப்போ தான் இவங்க எல்லாரும் அமைதியாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அண்ணன் வந்து ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, அந்த பறவையும் சொல்லுது, எடுத்து நீ வாசி, ஒரு நாள் வாசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லிட்டு அண்ணனே எடுத்து அழகாக வாசிக்கிறான். அப்போ தான் எல்லா தவக்கலையுமே அமைதியாக இருக்குது. இப்படி எல்லாமே வாசிச்சுட்டு இருக்கப்ப நம்மளோட இருக்க அந்த தவக்கலை, தம்பியோட தவக்கலை வந்து பாட்டு பாட ஆரம்பிக்குது. எல்லாருமே சந்தோஷமா அங்கே இருக்கவங்க எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்படியே எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கப்ப அப்பதான் வந்து அண்ணன் வந்து பறவைகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி பிரச்சனை எல்லாம் முடிய பற்றி பார்த்தியா, இப்போ நம்ம ஸ்மூத்தாக ஆட்ல கிட்ட போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அது சோகமாகவே இருக்கு. ஏன் இப்படி இருக்கேன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, இல்லை நான் வந்து உன்னை அங்கே கூப்பிட்டு போகணும்னு நினைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வருது. அப்புறம் இல்லை வேணாம் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த தவக்கலை பாட்டு பாடிக்கிட்டு இருக்க எல்லாருமே சந்தோஷமா ஆடிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து ட்ரெஸ் சவுண்டு விழுந்துருது. அப்போ எல்லா தவக்கலையுமே அதிர்ச்சி ஆகிடுது. திருப்பி அந்த போலீஸ் தவக்களை வந்து விசில் ஊத ஆரம்பிச்சிருது. பக்கத்தில் இருக்க தவக்கையெல்லாம் சும்மாரு, அவன் தான் பாட்டு பாடுறானே அப்படிங்கிற மாதிரி சைகை கட்டுதுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தவக்கலையும் பாட்டு பாட அவ்வளோதான். எல்லாருமே சந்தோஷமாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படியே அவங்க இறங்க வேண்டிய இடமும் வந்துடுது. பார்த்தா அந்த எல்லா தவக்கலையுமே போய் மண்ணுக்குள்ளே தான் மூழ்கி கிடக்குதுங்க. அப்போ தான் வந்து இவன் பார்த்துட்டு இருக்கான், இந்த பறவைகிட்ட கேட்டுட்டு இருக்கான், சரி ஏர்லேயே கிட்ட போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது, போகவே மனசில் போல. என்ன சொல்லுதுன்னா, நம்ம வந்து நாளைக்கு போவோம், இப்போ போய் அவளை தொல்லை பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன நம்ம அந்த தவக்கலை கூடயே உட்கார போகிறோம் அப்படின்னு அண்ணன் கேட்டுட்டு இருக்கான். உடனே தம்பி ஓடி போய் மண்ணுக்குள்ளே விழுந்துடுறான். சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அண்ணனும் பறவையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனோட கதையெல்லாம் வந்து பறவைகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இது மாதிரி அண்ணன் வந்து அவனோட இடத்துல இருக்கப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பையன் வந்து இவன் அம்புழுத்துட்டு இருப்பானா, இவனுக்கு பிடிச்ச போனா அவங்க கூட்டு போயிடுவானா, அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன். இந்த பறவை கேட்டுட்டு இருக்கு. அதை கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கே வந்து நீ வந்து லூஸ் பை மாதிரிலாம் இருந்திருக்க, அங்கே பாரு ஹீரோ மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி இந்த பறவை சொல்ல, இவன் சொல்லிட்டு இருக்கான், ஹீரோ மாதிரி இருக்கானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த பறவையும் ஆமா நீ ஹீரோ மாதிரி தான் இருக்கா, நீ ஏன் அங்கே போய்கிட்டே இங்கேயே இருந்துறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. உடனே இவனு கேட்டுட்டு, அல்ல என்னால் இருக்க முடியாது, ஆனால் அங்கே இருக்கிறத விட இங்கே இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பறவையும் ஆமாம் இங்கே தானே நல்லா இருக்கு, இங்கேயே இருந்துரு, நம்ம ஒன்றும் ஆட்ல கிட்ட போக வேணாம், தூங்கு, குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அது தூங்க ஆரம்பிச்சிருது. அண்ணனும் பார்க்குறான், என்னடா இப்படி சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு தென்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு அவனும் தூங்குறான். இப்போ நம்ம தம்பியை தான் கட்டிட்டு இருக்காங்க. அவன் வந்து தவக்கலை எங்கடான்னு தேடிட்டு இருக்கப்ப மித்த தவக்கலெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து நல்லா பாட்டு பாடுது இல்லை, அதனால் அந்த தவக்கலை கூட பிஸ்னஸ்லாம் பேசிக்கிட்டு இருக்குங்க. தம்பி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவனும் தூங்க ஆரம்பிச்சிடான். நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப இந்த பறவை மட்டும் நைட்டு போல எழுந்திரிச்சு தனியாக போயிட்டு இருக்கு. இது வந்து அண்ணன் பார்த்துறான். அண்ணன் வந்து துரத்திட்டு வரான், தம்பியும் கூட்டிட்டு வரான். அப்போதான் தம்பி பார்க்குறான், அந்த தவக்கலை வந்து மித்த தவக்கலை கூட வந்து சந்தோஷமாக தூங்கிட்டு இருக்கு. மித்த தவக்கலை இங்கே நல்லா வேற பார்த்துக்குது. சரின்னு சொல்லிட்டு அந்த தவக்கலையை எடுக்காம தம்பி வந்து அண்ணன் கூடயே ஓடிடுறான். இங்கே பறவையாக தான் கட்டுறாங்க. அப்போ தான் அந்த பறவை வந்து ஆட்லைங்கிற அந்த லேடிக்கிட்ட வந்துட்டு அவள் பார்த்தா ஏதோ சூனியக்கறி மாதிரி இருக்கா. அவள் வந்தோடனே அந்த பறவை பற்றி கேட்குறான், நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, இல்லை நான் வந்து 2 பசங்களை கண்டுபிடிச்சி அவங்க தொலைஞ்சு போயிருந்தாங்க காட்டுக்குள்ளே, அவங்கள என்னால் அவன்கிட்ட கொடுக்க முடியாது, அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பறவை சொல்ல இவ சொல்லிட்டு இருக்கா, என் கூட இருந்தால் இன்னும் சூப்பரான வீடாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. இந்த பறவை சொல்லுது, இல்லை அவங்க உங்கள் கூடலாம் இருக்க முடியாது, அவங்க வீட்டுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இந்த கிழவி வந்து புலம்புது, இது மாதிரி இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா அந்த பறவை மறுத்துக்கிட்டே இருந்தால் இது கத்த ஆரம்பிச்சது. இந்த கிழவி, எனக்கு தேவையெல்லாம் ஒரு மனுஷ அடிமை தான் வேணும், வேலைக்காரன் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்தனோடனே இப்போதான் அந்த பறவைக்கு புரியுது இவ வந்து கெட்டவன்னு சொல்லிட்டு. அது சொல்லுது, நீ வந்து உன் வயலுக்கு கொஞ்சம் வேலை பக்கத்துக்கு தானே ஆளை கூட்டு வர சொன்னேன், இப்போ என்ன அடிமைன்னு சொல்கிற, வேலைக்காரன் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப இந்த கிழவி சொல்லுது, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை,
உன்கிட்ட நான் என்ன அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன், இது மாதிரி நீ இப்படி பசங்களை பிடிச்சிட்டு வந்தேன்னா உனக்கு இந்த கத்திரிக்கோலை கொடுப்பேன், இந்த கத்திரிக்கோலை வச்சு உன் குடும்பத்தில் இருக்கவங்க ரெக்கையை வெட்டி நீங்கள் மனுஷங்களா மாறிடலாம், அதுதான் நான் சொல்லியிருந்தேன், இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பார்த்தா இந்த பறவை சொல்லுது, நான் வேணா உனக்கு அடிமையாக இருந்துட்டு போகிறேனே, அந்த பசங்களை விட்டுரு, என்ன நீ மனுஷனா மாற்றிட்டு அந்த கத்திரிக்கோலை கூட என் குடும்பத்துக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கப்பே அண்ணனும் தம்பி இங்கே வந்துடுறாங்க. அப்போ தான் அந்த பறவை சொல்லுது, நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்குள்ளே அந்த சூனியக்கறி இவங்க 2 பேருமே நூலை வச்சு கட்டி போயிட்டு அது கத்திக்கிட்டு இருக்கு. இப்போ முட்டை இவங்க 2 பேரும் மூலையையும் நான் வந்து நூலாக மாற்றிட்டேன்னு நான் சொல்கிறது தான் கேட்பாங்க, அடிமை மாதிரி அப்படிங்கிற மாதிரி பைத்திய மாதிரி அது பேசிகிட்டு இருக்கா. அண்ணன் வந்து புலம்பிகிட்டு இருக்கான் பறவைகிட்ட, நான் உன்னை நாங்கள் ஃப்ரெண்டாக தானே நினச்சோம், இவ்வளோ நாள் நீ வந்து எங்கள்கிட்ட போய் சொல்லி இந்த சூனியக்காரிட்ட தான் கூட்டு வர பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த லேடி பாட்டுக்கு புலம்பிகிட்டு இருக்குது. இது மாதிரி பீஸ்டோட குரல் தான் எனக்கு கேட்டுட்டு இருக்கு அப்படி இப்படின்னு புலம்பிகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வந்து பறவை என்ன பண்ணுது, ஜன்னல் கதவை திறந்து விட்டுருது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கிளவி சொல்லிகிட்டு இருக்கும், வெளில வர காற்றை வந்து நான் சுவாசிக்க முடியாது, அது வந்து பாய்சன், அதனால எப்போதுமே கதவை சாத்தி தான் வச்சுருக்கும் இந்த லேடி. இப்போ வந்து இந்த பறவை திறந்து விட்டோன்னே ஐயோ அதை மூடன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கப்பே அப்படியே அழுகி ஊற்றிடுது. இப்போ பொய் சொல்லலை போலியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பேர்ட் பார்த்துட்டு இருக்கப்பே அண்ணனும் தம்பி எந்திரிச்சு ஓடி போயிடுறாங்க. இந்த பறவை வந்து கத்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எதுவும் பண்ணலை, நம்புங்க, திருப்பி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவை அழுதுகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே அண்ணனும் தம்பியுமே ஓடி வந்துடுறாங்க. தம்பி வந்து கேட்டுட்டு இருக்கான், அந்த பறவையை நம்ம உதவி செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான், நம்ம இனிமேல் யாரையுமே நம்பக்கூடாது, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா தவக்கலையும் வந்துடுது, அவங்க கூட போல தம்பிக்கிட்டே திருப்பி வந்தது. இப்போ இவங்க 2 பேர் மட்டும் தான் போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.